ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனோடு தான் இந்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிறிஸ்மஸ் லீவில் ஃபேமஸான சென்னையில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அந்த சர்ச்சுக்கு போய் மாஸெல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு நாங்கள் முடிஞ்சு வரும்போது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எந்த சர்ச்சிலுமே நம்ம பார்க்க முடியாத ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவோட சிலுவை பாடுகள். சிலுவை சுமந்து ஏசப்பா பட்ட கஷ்டங்கள்லாம் அந்த ஃபோட்டோவில் இவங்க மாட்டியிருந்தாங்க. மொத்தம் 14 ஃபோட்டோஸ் மாட்டியிருந்தாங்க. சிலுவை பாதைகள்னு சொல்லுவாங்க, ஏசப்பாவோட சிலுவை பாடுகள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்று நான் எந்த சர்ச்சிலுமே நான் பார்க்கல. இந்த சர்ச்சில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி வீடியோஸை நீங்கள் இதே மாதிரி ஃபோட்டோஸ் உள்ள சர்ச்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊரில் எந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது சென்னையில் இருக்கிற ஃபேமஸான ஒரு சர்ச்சு தான். நீங்கள் வந்தீங்கன்னா சென்னையில் இந்த மாதிரி சர்ச்சை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப உங்களுக்கு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சு பாடுபட்ட காட்சிகளை 14 ஃபோட்டோஸாக இவங்க ஒவ்வொரு ஃபோட்டோஸாக மாட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி உங்களுக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். நான் நிறையா சர்ச்சுக்கு போயிருக்கேன், ஆனால் இது மாதிரி நான் பார்த்ததில்லை. அதனால் உங்களோட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், கிறிஸ்மஸுக்காக ஃபுல்லாக நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் போனப்போ நான் நோட்டீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது இது மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. சரி, இது வீடியோவை எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.